ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த நவம்பர் வந்து முடிய போகுது. ஒரு 10 நாள் தான் இருக்குது. ஸோ இந்த 10 நாளுக்குள்ளே நான் வந்து தமிழ் ப்ளஸ் மேக்ஸை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 10 டேஸ் சேலஞ்சாக நான் இதை வந்து எடுத்திருக்கேன். ஒரு 10 டேஸ்க்கான ஸ்டடி பிளான் தான் நான் போட்டு வச்சுருக்கேன். தமிழுக்கும் மேக்ஸுக்கும் மட்டும் இந்த 10 நாள் ஃபுல்லாக நான் தமிழும் மேக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் இந்த நவம்பர் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த டிசம்பரில் தமிழ் ப்ளஸ் ஜிஎஸ் ரெண்டுமே கவர் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஒரு 10 நாளைக்கான ஸ்டடி பிளான் மட்டும் போட்டு வச்சுருக்கேன். இந்த 10 நாள்லையே நான் தமிழை ஃபுல்லாகவே முடிச்சிடணும் அப்படின்றதான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது புதுசாக இப்போ தான் தமிழ் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த 10 நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஏற்கனவே நான் வந்து குரூப் 4 குரூப் 2க்குலாம் தமிழ் ஏற்கனவே படிச்சிருக்கேன். அதனால் இந்த 10 நாளில் வந்துட்டு என்னால் முடிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் அந்த 10 நாளைக்குள்ளே முடிச்சிடலான்னு சொல்லி அதுக்கான ஸ்டடி பிளானை வந்து நான் போட்டிருக்கேன். அதோடு சேர்ந்து நான் மேக்ஸையும் கம்ப்ளீட் பண்ணிடணும். தமிழ் ப்ளஸ் மேக்ஸை வந்துட்டு இந்த 10 நாள் தான், நவம்பர் முடிய போகுது, அடுத்து டிசம்பர் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இந்த நவம்பரில் வந்துட்டு நான் தமிழ் வந்துட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி தான் இந்த 10 டேஸ் ஸ்டடி பிளான் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். இதில் வந்துட்டு 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக் ஓல்டு புக் கவர் ஆயிரும். ஆனால் சிறப்பு தமிழ் 11th 12th சிறப்பு தமிழும் 11th 12th ஓல்டு புக்கும் நான் வந்து இன்க்ளூட் பண்ணலை. ஃபஸ்ட்டு இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 11th 12th ஓல்டு புக் வந்துட்டு சிலபஸில் என்ன இருக்கோ அது மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். அதே மாதிரி தான் சிறப்பு தமிழுக்கும் அதுவும் சிலபஸில் வந்துட்டு என்ன கவர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு மட்டும் நான் ஷெட்யூல் போடலை. 6th-லேருந்து 12th வரைக்கும் நியூ புக் ஃபுல்லாக கவர் ஆயிரும். ப்ளஸ் 6th-லேருந்து 10th வரைக்கும் ஓல்டு புக்குமே கவர் ஆயிரும். இப்போ 10 டேஸ்க்கும் நான் வந்துட்டு ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் வந்து எது ஈஸியாக இருக்கோ அதை வந்து நான் கடைசி வச்சுருக்கேன். கடைசினா 11th 12th வந்து நான் கடைசி வச்சுருக்கேன். ஆனால் அந்த 6th 7th கடைசி தான். ஃபஸ்ட்டு நான் எடுக்க போகிறது வந்துட்டு 10th தமிழ் தான். ஃபஸ்ட் நம்ம எடுத்தோடனே 6th எடுத்தோம் அப்படின்னா மறுபடியும் முதல்லேருந்தே படித்ததையே படிக்கிற மாதிரி அப்படி அந்த ஒரு ஃபீலில் இருக்கும். நான் எப்பவுமே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஈஸியானதை பார்ப்போம் அப்படின்னு தான் எப்போவுமே என்னோடய மைண்ட் செட்டில் இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனேயுமே 10th நியூ புக் தான் முடிச்சிடணும். அதோட ஒரு மேக்ஸ் ஒரு டாப்பிக்கு 20ஆம் தேதி நாளையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். 20ஆம் தேதி 21லேருந்து 20ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 12th நியூ புக் வரைக்கும் என்னோடய ஷெட்யூல் வந்துட்டு ஃபுல்லாக போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், ஒரே நாளில் வந்துட்டு 10th ஏன்னா நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம். ஏன்னா நான் தமிழும் மேக்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். எக்ஸ்ட்ரா ஜிஎஸ் வந்துட்டு நான் எதுவுமே எடுக்கலை. அதனால் கண்டிப்பாக நம்மளால் ஒரு புக்கை ஃபுல்லாகவே படித்து முடிச்சிட முடியும். அந்த நம்பிக்கையில் நான் எடுத்திருக்கேன். படித்தும் முடிச்சிடணும். ப்ளஸ் டெஸ்ட்டும் போட்டு பார்த்துடணும். வெறும் நம்ம படிச்சிட்டோம் அப்படின்ட்டு அந்த திருப்தி வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்த்தா மட்டும்தான் அந்த திருப்தி வந்துட்டு நம்மளுக்கு கிடைக்கும். யூடியூப்லேயே நிறைய ஃப்ரீ டெஸ்ட்லாம் போட்டிருக்காங்க. சிலபஸ் வைஸும் போடுறாங்க, புக் வைஸும் போடுறாங்க. நம்ம எப்படி படிக்கிறோமோ அந்த மாதிரி எடுத்து நம்ம டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கலாம். நான் ஃபுல் புக்குமே ஏன் இந்த மாதிரி எடுத்திருக்கேன் அப்படின்னா ஃபுல் புக்குக்குமே டெஸ்ட்டெல்லாம் போட்டிருக்காங்க. அதனால் நான் 10th இப்போ நாளைக்கு வந்துட்டு 10th நியூ புக் படிக்க போகிறேன். அன்றைக்கி நான் படித்ததுக்கப்புறம் ஃபுல்லாக கவர் பண்ணதுக்கப்புறமே நான் டெஸ்ட்டும் போட்டு பார்த்துட்டு அதுக்கடுத்த நாள் அடுத்த புக்கு அந்த மாதிரி தான் நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் 10th நியூ புக்கு ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும் நாளில். அடுத்து 10th ஓல்டு புக்கு, அடுத்து 9th நியூ புக்கு, அப்புறம் 9th ஓல்டு புக்கு, அப்புறம் 8th நியூ புக்கு, அதோட மேக்ஸும் ஒவ்வொரு டாப்பிக்காக நான் மேக்ஸுக்குமே எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 8th ஓல்டு புக்கு. இப்போ 7th பார்த்திங்கன்னா 7th 6th கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். சில பாடம் பார்த்தோம்னா எல்லாத்துலேயுமே 9 பாடங்கள் இருக்குது. ஆனால் 6th 7th நம்ம கொஞ்சம் ஈஸியாகவே கவர் பண்ணிடலாம். அந்தளவுக்கு நிறையா எடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம இதுலேயே 10th 9th 8th எல்லாமே ஓவரால் கவர் பண்ணியிருப்போம். அதே தான் ரிப்பீட்டடாக அங்கே 6th 7th இருக்கும். அதனால் நான் தமிழுக்கு 7th 6th மட்டும் நியூ புக் ஓல்டு புக் ரெண்டுமே நான் ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். அப்போ தான் இந்த 10 நாளில் வந்துட்டு தமிழை வந்துட்டு நம்ம ஃபுல்லாக முடிக்க முடியும். அது மாதிரி தான் நான் ஷெட்யூல் போட்டிருக்கேன். இந்த 26ஆம் தேதி பார்த்திங்கன்னா 7th நியூ அண்ட் ஓல்டு புக் ரெண்டுமே வந்துடும். அதே மாதிரி அடுத்த நாள் வந்துட்டு 6th நியூ புக் ஓல்டு புக் அது ரெண்டுமே வந்துடும். இப்போ இது வரைக்கும் 6th to 12th வந்துட்டு 6th to 10th வந்துட்டு நியூ புக் ஓல்டு புக் ஃபுல்லாமே கவர் ஆகிடும். ஆனால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 28ஆம் தேதி 29ஆம் தேதி மட்டும் நான் நியூ புக் மட்டும் 11th நியூ புக்கும் 12th நியூ புக்கு மட்டும் போட்டிருப்பேன். அதுக்கு ரெண்டும் ஓல்டு புக்கு வந்துட்டு நான் எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்னா அது வந்துட்டு நான் சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அது மட்டும் படிக்கலாம் அப்படி. ஃபஸ்ட்டு சிலபஸில் என்ன கவர் ஆகுதுன்னு பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறம் சிறப்பு தமிழில்
அதே மாதிரி சிறப்பு தமிழுமே சிலபஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்து அதையுமே கவர் பண்ணிடணும் அப்படின்னு தான் என்னோடய ஸ்டடி பிளான் வந்துட்டு போட்டிருக்கேன். நீங்கள் ஏற்கனவே ஆல்ரெடி தமிழ் ஓரளவுக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி 10 டேஸில் நம்மளால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி எடுத்து படித்து பாருங்கள். கண்டிப்பாக முடியும். நான் ஒரு 2-3 டேஸ் வந்துட்டு கண்டினியூஸாக படிக்கலை, அதனால் எனக்கு நானே சேலஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த 10 நாளைக்குள்ளே நம்ம தமிழ் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணி நான் ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கேன். நாளையிலேருந்து இதை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணி காட்டணும். இது வந்துட்டு என்னோட பிளான் மட்டும்தான். உங்களுக்கும் இந்த மாதிரி படிக்கணும்னு தோணுச்சு அப்படின்னா இந்த மாதிரி ஷெட்யூல் எடுத்து போட்டு படிங்க. மொத்தமாக பல்காக நம்ம ஷெட்யூல் போட்டு படிக்கிறத விட கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10 நாள் 15 நாள் ஒரு வாரத்துக்கு இந்த மாதிரி ஷெட்யூல் போட்டு படித்தோம் அப்படின்னா சீக்கிரம் முடிச்சிடலாம் அப்படின்றத விட மொத்தமாக போட்டு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இப்போ 1 மந்த்துக்கு ஷெட்யூல் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 மந்தில் வந்துட்டு நம்மளுக்கு வேறு ஏதாவது பிளான் வந்துடலாம். ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்க அப்படின்னா, அன்மேரிடு அப்படின்னா அவங்க எப்படினாலும் படிச்சிருவாங்க. எனக்கு வந்து மேரீடு, பாப்பா வேறு இருக்கா, பாப்பாவையும் பார்த்துக்கிட்டு ஃபேமிலியும் பார்த்துக்கிட்டு நம்ம படிக்கணும் அப்படின்றது வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் அதனால் என்னோடய ஸ்டடி எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு தக்கன நான் வந்து ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன். டெய்லி நான் வந்துட்டு ஒவ்வொரு சாப்டரும் ஒவ்வொரு புக்குமே கம்ப்ளீட் பண்ணுற வீடியோவும் நான் அப்லோட் பண்ணுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.